அதாவது வாசிக்க வேண்டியது யோவான் 11 அதிகாரத்தில் 20 26 வரை. 11 அதிகாரத்தில் 20 26 முடிய அந்த ஆக்கில் வாசிக்கணும். சகரியா சங்கீதம் 110 1-7 முடிய அதுதான் சகரியா வாசிக்கணும். கிறிஸ்து பிரணம் வருகிறார் என்று யோவான் 11 அதிகாரம். கிறிஸ்து பிராணம் வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தால் மார்த்தாள் கிறிஸ்து பிராணமிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்போதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்துவிடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் கிறிஸ்து பிராணம் அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்து பிராணம் அவளை நோக்கி, தானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். தாவீதின் சங்கீதம். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி என்றென்றைக்கு ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனமாறாமல் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்கு நியாயந்திருப்பார். எல்லா இடங்களிலும் இளைஞர்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களில் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியை குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நல்லா பாத்தீங்களா? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்போ மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இந்த மனுஷகுமாரன் தான் கிறிஸ்து பிராணம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்கணும். கெட்டு போனது யாருன்னு சொல்லும்போது, ஆதியாகமம் 2:16-17 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு கட்டளை கொடுக்குறார். இந்த கனியை புசிக்கினாலே சாகவே சாக. ஆனால் அது தேவனுடைய கட்டளை மீறி ரெண்டு பேருமே கனியை புசிச்சிட்டாங்க. அது என்னன்னு ரகசியத்தவங்கலாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த ஆதாமுடைய நாளிலிருந்து, முந்தின ஆதாமுடைய நாளிலிருந்து பிந்தின ஆதாமுடைய நாள் வரைக்கும் இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ண, மனுஷன் கெட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. ரட்சிக்க வந்தாங்க. கெட்டு போனது ரட்சிக்க வரணும்னு சொன்னா எப்படி வரணும்? ரட்சிக்கணும்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை பூமியை கொண்டு வரணும். அவருடைய வித்துல இப்போ அவர் ஒரு பரிசுத்த ஆவில ஒரு கண்ணியை உருவாக்கணும். அப்படி கண்ணியை உருவாக்கி, பரிசுத்த ஆவில ஒரு கண்ணியை உருவாக்கி, அதோட மரியாதையின் கற்பத்தில் பரிசுத்த ஆவில உருவாக்கப்பட்ட அந்த கண்ணியை யோவான் ஞானஸ்நானம் எழுதும் 9வது வயசுல பிதாவாகிய தேவன் அந்த கண்ணியோடு சேர்ந்து தன்னுடைய வித்தை அந்த கண்ணிக்குள்ள வச்சு, அது 3 வருஷம் அந்த கண்ணி அது கர்ப்பவதியாகி 3 வருஷம் கழிச்சு அதை அடிச்சு சிலுவையில் அடிச்சு கொள்ளும் பொழுது அந்த மரித்து போன கண்ணி கொண்டு வந்து கிறிஸ்து பிறக்கிறார். மனுஷகுமார் அவர் தான் மனுஷகுமார் ரட்சிக்க. கெட்டு போனது ஏன்னா 2000 ஆண்டுகளாக கெட்டு போனதே அது ரட்சிக்க வராது. 2000 ஆண்டுகள். இப்போ இவர் வந்ததுலேருந்து 2000 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஒரு ஆண்டுகள் வச்சுக்கிறார்.
அதுக்கு முன்னாடி ஆதாமுடைய காலத்திலிருந்து பிந்தின ஆதாம், முந்தின ஆதாமுடைய காலத்திலிருந்து பிந்தின ஆதாமுடைய காலம் வரைக்கும் எத்தனை வருஷமாச்சு? அது வரைக்கும் ரட்சிக்க கெட்டு போனதே ரட்சிக்க இனிமேலும் கெட்டு போனதே ரட்சிக்க வருவார். ஏன்னா இவர் ஒருவரால் தான் முடியும். பிதாவாகியதன் தன்னுடைய சொந்த குமாரன் மூலியமாக தான் இந்த பூமிக்கு மனுக்குலத்துக்கு பெரிய ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார். இல்லாவிட்டால் ரட்சிப்பு இந்த பூமிக்கு இல்லை. எல்லா மக்களும் சாத்தானுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. ஏன்னு கேட்டால் நம்மளும் அப்படித்தான் ஆதியில் இருந்தால் நம்மளுடைய சரீரம் எப்படி இருந்ததுன்னு சொன்னோம். மரணத்துக்குள்ள சரீரம். இப்போ சரீரத்துக்குள்ள இருக்க ஆத்மா எப்படி இருக்குது? ஜீவாத்மா, ஜீவசுவாச ஜீவன். அப்போ அந்த ஆத்மா எப்படி மரண ஆத்மா ஆயிடுச்சு. மூன்றாவது என்ன சொல்ற? ரத்தத்தின் மரணாத்மா, ஆவி வந்து ஜீவனாய் ஜீவனுக்குள்ளது, ஆத்மாவும் ஜீவனாய் ஜீவனுக்குள்ளது, சரீரம் ஜீவனாய் ஜீவனுக்குள்ளது, ரத்தத்தின் நிலை ஜீவனாய் ஜீவனுக்குள்ளது. இந்த 4 நிலைகளையும் பிசாசு என்ன பண்ணான்? அவனுக்கு சாதகமாக்கி கொண்டு வந்து எல்லா நிலைகளையும் இந்த 4 நிலைகளையும் மறிக்க வச்சு மொத்தத்தில் என்ன சொல்லும்போது அவன் ஜீவ சுவாசத்துக்கு தான் அவன் மரண சுவாசத்தை ஊதி கம்ப்ளீட்டா தனக்கு மரணத்தை கொண்டு வந்துட்டான். எல்லா மக்களும் சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டார். இன்றைக்கு அந்த அடிமையாகி போன நாமும் அப்படித்தான் இருந்தோம். இன்றைக்கு அடிமையாக போன அந்த மக்களை மீட்பதற்கு கிறிஸ்து ஏன்னா தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரை, தன்னுடைய வித்துல சொந்த குமாரை கொண்டு வருவது சாதாரண காரியம் அல்ல. அது யுகமாக கொண்டு சிந்தையில் வைத்திருந்த அந்த பிரமாணத்தை எல்லாம் 10 பிரமாணங்கள் சொன்னேன். அந்த 10 பிரமாணங்களையும் கொண்டு வந்து இப்ப நிறுத்திட்டார். இப்ப நம்ம எத்தனாவது பிரமாணத்தில் இருக்கிறோம்? 6வது பிரமாணம். கிரியை நடக்கக்கூடிய இது. அப்ப சத்ருவை எப்படி அவருக்கு என்ன சொன்னா, அவருக்கு வந்து என்ன சொல்லும்போது ஒன்றும் இல்லைப்பா. யோகுவை பத்தி பேசும்போது பார்த்தா நேர பிசாசு இல்லையோ, என் தாசனா உத்தமன் சன்மார்க்கன், என் தாசனா யோகு மேல் கவனம் வைத்தாய். நீ தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடைச்சிட்டிய, நாங்க கவனம் வைக்கிறேன். உன் கையை எடு. நான் கையெடுக்கிறேன், ஆனால் அவனை உயிரை மட்டும் இருக்காது. எவ்வளோ சோதிக்கிறான் பிசாசு. அவன் செய்யக்கொள்ளவே முடியவில்லை. வெட்கப்பட்டு போயிட்டான். யோகிட்ட வெட்கப்பட்டு போயிட்டான். அவன் கடைசி வரையும் கர்த்தரை உத்தமமாக பற்றி பிடித்ததுனால பொண்டாட்டி கூட அவனோட போயிட்டான். எல்லாம் போயிட்டாங்க. அவன் மட்டும் கடைசி அந்த மாதிரியான சத்தியம் அது. இந்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் நம்ம பற்றி பிடிச்சிக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? வெட்கப்பட்டு நம்ம பக்கத்தில் வர முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பானை கண்டு நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஏன்னா அதுக்கு தான் பிதாவாகி தேவன் ஊழியத்தினுடைய 7ஆம் நடிப்பிருக்காரு. ஏன்னா இவன் மூலியமாக அந்த சிலுவை மரண பிரசவத்துல எப்படி குமாரன் பிறந்தாரோ அந்த நிலை உங்களுக்கு அப்படியே தரிக்கப்படுது. அப்போ உங்களுக்கும் நம்மளுக்கும் இந்த உலகத்துல என்ன இல்லை? தாமரை தண்ணியில இருக்கு, தண்ணி விட்டு தான். அப்படியா உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்மளை ஒட்ட முடியாது, நம்ம தொட முடியாது. ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் வேறு பிரிக்கப்பட்ட மக்கள் இவங்க யாருன்னா இவங்க தான் காணாமல் போன ஆளுகளாக இஸ்ரவேல் போட்டோம். ஒரு தேடி கண்டுபிடிப்பது தான் கர்த்தருடைய உன்னதமான நோக்கம். இன்னைக்கு அந்த அப்படியே இந்த இஸ்ரவேல் அப்படியே பரவிட்டு இருக்காங்க, அவங்களை தேடி கண்டுபிடிக்கும். அதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறாரு பாருங்க. அதுதான் சொல்றாரு. அதுதான் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க. யார் இந்த மனுஷகுமாரன்? இவர் தான் பிதாவாய். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 16-17 படி மீட்க வந்தது அவர் தான். அவருடைய காரியத்தை எல்லா காரியத்தையும் சக்சஸ் பண்ணி மீட்டாரு. எதுவுமே பிசாசுக்கு என்ன பண்ண தொண்டம் வெக்கப்பட்டு போயிட்டான். பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான் பாருங்க. இப்ப ஒரு வசனம் படிங்க. அதே 3:25 ஆதாமும் அவன் மனைவியாகிய ஏவாளும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள். இவர்கள் இருவரும் பூலோகத்தையும் முழு பரலோகத்தையும் நாரி கெட்டு போகை பண்ணிட்டார். பூலோகத்தையும் பரலோகத்தையும் நாரி கெட்டு போக. ஏன் கேட்டா அவரு 2:25 அதே 2:25 தானே. ஆதாமும் அவன் மனைவி இருவரும் நிர்வாணம் நாரி கெட்டு போக. இவர்கள் இருவரும் நிர்வாணம் பூலோகத்தையும் பரலோகத்தையும் நாரி கெட்டு போகப்பட்டார். ரோமர் 2:2வது அதிகாரத்துல 2:2வது அதிகாரத்துல 15-16 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் அது அப்புறம் படிக்கலாம். லூக்கா 12:50 பாத்தீங்கன்னா சொல்றாரு, குணம் சொல்றாரு.
நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஆகிலும் ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஏன் கேட்டா இது அவர் முழுக வேண்டிய ஸ்நானம் என்ன சொன்னா சிலுவையில் அடிக்கப்படணும். சிலுவையில் அடிக்கப்படணும். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஸ்நானம் சொல்லும்போது என்ன சொன்னா தண்ணியில் குளிக்கிறது தான் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றாரு தண்ணீர் முழுக்க ஞான ஸ்நானத்தை. அது சொல்லாமல் சொல்றாரு நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு. அது முடியும் மேலே எவ்வளவு நெருக்கப்படுது. நான் சிலுவையெல்லாம் முழுகணும். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காயங்கள். ஏன்னா அந்த 7 காயங்களுக்கு வந்து ஆராதனைக்கிற நாமே வரணும். இப்போ இந்த ஏசன்றாம எங்கேருந்து வந்தது? அதுதான் ரோம அரசாங்கத்துடைய ரோம அரசாங்கத்தின் குலதெய்வ நாமம். அது இடைசூழலாக வந்துட்டதுனால அந்த நாமத்தை ஆராதிக்கும் போது மோடி மஸ்தான் அற்புதம் நடக்கும். மோடி மஸ்தான் அற்புதம். இந்த நாமத்துக்குரியவர் இந்த நாமத்தில் ஆப்ரேட் ஆகுறது யாரும் சொன்னா வெளிப்படுத்தல் 16, 13, 14 படி வலு சிற்பம் மிருகம் கள்ளத்தீர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட தவளைகளுக்கு போன 3 அசுத்தாவிகள் புறப்பட்டவர் கண்டேன். அதில் அற்புதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய குறிச்சு இந்த தவக்கால் ஆவி பேசுகிற மாதிரி சில பாஷைகளை பேசி என்ன பண்ணுவாங்க மோடி மஸ்தான் அற்புதம் பண்ணும். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊழியம். எந்த நாமத்தில்? ஏசுன்ற நாமத்தில். உண்மையிலேயே இந்த 2000 வருஷமா ஏசுன்ற நாமத்தை ஆராய்ச்சி ஜனங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம்? சாசு மொத்தமாக ஆராதனைக்கு இதில் இந்த வேத வசனம் அவனுக்கு ஆதாரமாக அமைஞ்சு அந்த நாம இடைச்சொல்ல சொல்லிட்டதுனால வேத வசனத்திலேருந்து இது நாள் வரைக்கும் மஞ்சள் குளித்தான். இனிமேல் கூட என்ன பண்ண முடியாது, மஞ்சள் குளிக்க முடியாது. ஏன்? ஊரினுடைய எல்லாம் வந்தவனை அவன் தலையை நசுக்குறதுக்கு தான் வந்திருக்கான். விசுவாசம் இந்த சர்ப்பங்களையும் தீர்வுகளையும் விதிக்கும் சத்துடைய சகலர்களும் மேற்கொள்ளோ உங்களுக்கு அதிகாரம். சர்ப்பங்களை தீர்க்கிறது தான். சர்ப்பம் யாருன்னா அல்ல, தேல் யாருன்னா இயேசு. அல்லாவாகிய சர்ப்பங்களையும் தேல்களையும் அல்லாவாகிய இயேசுன்ற விசுவாசம் தலைகளை நசுக்குதான். சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகலவர்களையும் மேற்கொள்ளவும் யார் வந்துட்டா? ஊரினுடைய 7ஆம் தூதன் மூலியமாக அந்த நாமம் வந்துச்சு. அப்போ ஆதி அப்போது ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமம் வந்துச்சு. இந்த நாமம் என்ன பண்ணுது? சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கும், தலைகளை நசுக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தேல் கொட்டினா எப்படி இருக்கும்? உயிர் சேதம் வராது. ஆனால் பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இன்றைக்கு அல்லாண்ட நாமத்தை ஆராதிக்கிறவங்க யாருக்கு ஒப்பனையாக இருக்காங்க? நல்ல பாம்பு குத்துறவங்களுக்கு ஒப்பனையாக இருக்காங்க. இயேசு ஆராதிக்கிற மக்கள் யாருக்கு ஒப்பனையாக இருக்காங்க? தேல் குட்டுறதுக்கு ஒப்பனையாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? சர்ப்பங்களின் தேலின் ஆவி, சர்ப்பங்களின் ஆவி, தேலின் ஆவி அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாருக்குள்ளே இறங்கிச்சு. பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இந்த ஃபேஸ் அப்படி தாடி வச்சுக்க தாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பாம்பு படம் எடுத்த மாதிரியே இருக்கும். பாம்பு படம் எடுத்த மாதிரி இங்கே கருப்பு ஒரு இது இருக்கு பாருங்க. இங்கே வித்தியம் இந்த 2 இந்த பாம்புடைய வாய் பார்த்தீங்கன்னா அதுதான் கருப்பு. இந்த 2 வாய் ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லையா? பின்னாடி உட்கார்ந்துட்டு என்ன பண்ண சொன்னா இந்த மக்களை அப்படியே போய் விழுந்து 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 நிமிந்து விழுந்து நிமிந்து விழுந்து இந்த பாம்பு இப்படி படம் எடுக்கும் அப்படியே ஆடுவான். எப்படி க்ளோஸ் பண்ணிட்டான்? ஒரு கூட்டத்து மக்களை பூமியில க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னொரு கூட்டத்து மக்களை ஏசன்ற நாமத்தை ஆராதிக்க வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். மீதி இருக்க மொத்த மக்களை என்ன பண்ணிட்டான்? பலதரப்பட்ட ஆராதனைகளை கொண்டு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு டோட்டலி எல்லா மக்களும் அவனுக்குள்ள விழுந்து போயிட்டாங்க சாத்தான. அவங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதுக்குத்தான் அவர் சார் அந்த ஊரில் தும்மி கொண்ட 7ஆம் தூதனை எழுப்புறார். ஊரில் தும்மி கொண்ட 7ஆம் தூதனை எழுப்பி 7ஆம் தூதன் மூலியமாகத்தான் அந்த முழு உலகத்துக்கு என்ன பண்றாரு? பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வர்றாரு. அப்ப பிசாசுக்கு என்ன பிடிக்காது, என்ன பிடிக்கும்? அவனுக்கு என்ன சொல்லும்போது பிசாசுக்கு என்ன பிடிக்காது சொன்னா இந்த சத்தியத்தில் வரக்கூடிய இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய வித்துக்களை எல்லாத்தையும் தான் கொண்டுட்டானே. இனிமேல் கொண்டு இவங்களுக்கு என்ன? அவனுடைய உயிர் அவங்களுக்குள்ள இருக்குது. மறுபடியும் அவனுடைய உயிரை காலி பண்ணிட்டு கிறிஸ்துவனுடைய உயிரை உள்ள கொண்டு வரணும். அதுதான் அந்த ஞானஸ்தானத்தில் அவர் தான் அந்த ஞானஸ்தானத்தை கொண்டு வராரு. அப்பதான் ஊரின் 7ஆம் தூதன் வந்து அவருடைய நாமத்துல பாவ மன்னிப்பு கண்ட சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்களை புரிய வச்சு அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கிறிஸ்துவோட முத்திரை தணிக்கப்படும் போது அப்ப தனித்துல அடுத்த உள்ளப்போ தண்ணிக்குள்ள முழுகும் போதே சாத்தானுடைய முத்திரை விலகிருக்கு. கிறிஸ்துவோட முத்திரை தணிக்கப்படும். அப்போ இது பரலோக வித்து, பரலோக ராஜரிய ஆசாரிய கூட்டம் சொல்லி முத்திரை குத்திர இப்படி கொண்டு வர்றது சாதாரண காரியமா? வேதத்தில் நிறைய ஓமானங்கள் இருக்கு. அதுக்கு முத்திரை குத்துறதுக்குலாம் நிறைய ஓமானங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காது குத்துவாங்க இல்லையா? காது எது கொடுத்துறது? ஒரு அடையாளம், அடிமைத்தனம்.
காது எது குத்துறது? அடிமைத்தனம். இவன் இந்நாளுக்கு அடிமை சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கலர் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எல்லாம் தங்கத்தில் தானே பயிர அதே மாதிரி சிவப்பு டைமண்ட் போட்டோம் ஒருத்தனுக்கு அடிமை. இப்படிமா 12 விதமான அடிமைத்தன முத்திரைகளை குத்துவாங்க அந்த காலத்தில். அப்படி வந்தால் தான் அந்த மூக்கு குத்துறது, காது குத்துறது, கைக்கு வளையல் போடுறது, இப்படி வந்தது தான் அந்த அடிமைத்தன முத்திரை தான். அதெல்லாம் அந்த பிசாசு ஜனங்களுக்கு எப்படியா கொடுத்தா அப்படியே பெண்கள் இத்தனை நகையாக கொண்டு வந்து அப்படியே எல்லாரையும் முத்தரிச்சிட்டோம். இன்னைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றாரு, முழு பரலோகத்தையும் நாரி கெட்டு போகணும். அதாவது 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 16, 15, 16 சொல்லும்போது பார்த்தா, ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கென்று கிறிஸ்துவின் நற்காந்தகமாய் இருக்கிறோம். நற்சுகந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இப்ப நீங்க ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா மாறிட்டீங்க. ஏன்னா கெட்டு போறவங்களும் எப்படி இருக்கான்? மரண வாசனை. அங்க நின்னா ஏன்னு சொல்லும்போது இப்ப நீங்க நின்னீங்கன்னா அதை உணரக்கூடிய ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பிள்ளைகளாக இருக்கட்டும், நான் நிற்கும் போது எனக்குள்ள சுகந்த வாசனை, கிறிஸ்துவனுடைய சுகந்த வாசனை. என் பிள்ளைகளுக்குள்ள சாத்தானுடைய மரண வாசனை. அதே மாதிரி நான் நம்மளுக்குள்ள கிறிஸ்துவனுடைய சுகந்த வாசனை நம்மளுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு உலகத்துக்கு மக்களுக்குள்ள என்ன இருக்கு? சாத்தானுடைய மரண வாசனை. இது மாறணும். இது சாதாரணம் விட்டுருவானா? என்னுடைய அடிமைத்தனமா குத்தி இருக்கு. இந்த அடிமையை கிரைக்குள்ள யார் வர்றா? கிறிஸ்து பிராணம் தான். அவர் என்ன பண்ணாரு? அடிமையை கிரயம் பண்ணாரு. எப்படி? கிரயமில்லாத கிரயம் பண்ணார். ஏன்னா தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் கிரயமா வாங்கிட்டார். இந்த அடையாளம், இந்த ராஜரிக அடையாளம் முத்திரை யாருக்கு தெரிவிக்கப்படுதோ அவங்க யாருக்கு சொந்தம்? கிறிஸ்து. நற்சுகந்தன்றார். அதை நற்சுகந்தமாய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகந்தமாய் குணம் சொன்னார் சொல்லிட்டார் இல்லையா? அடுத்து இவர்கள் முழுகின பார்த்தீங்கன்னா ஆதாமும் எவ்வளவு இழந்து போன வாசஸ்தலம் எது? கிறிஸ்துவின் ஆதி மேன்மை என்ன? ஆதியாகமம் 2:7 படி 4 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஜீவசுவாசம், ஜீவசரீரம், ஜீவசுவாசம், ஜீவாத்மா, மாம்சத்தின் உயிர், ரத்தத்தில் ஜீவன் இருக்கிற நிலை. இந்த 4 எழுதுகிற மேற்படியான இந்த 4 நிலையில் இழந்து போய் நிர்வாணிகள் ஆயினதுனால அவங்களோட நற்சுகந்தம் இருக்குமா? அவங்களுக்குள்ள சாத்தானுடைய மரண சுவாசம், மரணத்தினுடைய வாசம் தான் இருக்கும். அப்போ சாத்தானுடைய மரண வாசனை தான் அவருக்குள்ளே இருக்கும். இப்போ பவுல் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவுடைய சுகந்த வாசனையா இருக்கிறோம் சொல்லிட்டு. ஏன்னா அவருக்குள்ள என்ன வந்துச்சு? அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட பிரயாசங்கள் கிறிஸ்து காண்டி தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு. பவுல் ஒப்பு கொடுத்தா அவர் எவ்வளோ நிருபங்களை, அவர் எழுதின நிருபங்களை நம்மளால் புரிஞ்சுக்கிறவே முடியல, நம்மளால புரிந்து கொள்ளவே முடியல. நாம் அந்த பவுல் எழுதின நிருபங்களை தேவாவை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மற்றவன் அவர் தான் எழுதினாரு, தேவாவை தான் எழுதினாரு. அந்த ஆவியை பெற்ற மனிதன் தான் புரிந்து கொள்ள முடியும், மற்றவங்க புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ டீப்பாக எழுதி வச்சிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஏன்னு சொல்லும்போது வேறுபடியான இந்த நிலைகளை இழந்து போய் நிறுவன ஆதியாகமத்தில் 3வது அதிகாரத்தில் 9-13 ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 9-13 அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதி ரோமர் 6:23 சொல்றாரு, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆதாமும் ஏவாளும் சம்பாதித்து கொண்டாங்க. ஆதாம் எல்லாம் என்ன பண்ணாங்க? சம்பாதிச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய சந்ததியாகிய மனுமக்கள் அத்தனை பேர்களுக்கும் இவங்க சம்பாதித்த சம்பாத்தியத்தை ஊத்திட்டாங்க.
புரியுதா? பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை தனக்கு வரக்கூடிய, ஏன்னா இவங்க மூலியமா தான் இனவிருத்தி வருது. இந்த இனவிருத்தி வரும்போது இனவிருத்திக்குள்ளேயே பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, ரத்தத்துக்குள்ள போயிட்டாங்க. இனவிருத்தி வர 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 அவங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாருக்குள்ளுமே பாவம் வந்துருச்சு, எல்லாருக்குள்ளே மரணம் வந்துருச்சு. யாருமே நம்ம பாவம் செய்யல. பாவம் செய்யாதவர்களையும் பாவமும் மரணமும் ஆட்கொண்டு போச்சு. அப்ப அந்த ஆதாமுடைய வித்து எவருடைய வித்து எப்படி வருது? பாவத்தின் சம்பளம் மரணமாய் வருது. அது பிறக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? பாவத்தின் சம்பளம் மரணம் தான். இந்த பிசாசு எப்படி தந்திரத்தை கொண்டு வந்து மொத்த மனுமக்களை எப்படி அவனுக்கு அடிமையாகிட்டான் பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் கேட்கிற, ஆதாமே எங்க இருக்கிறார்? அது படிங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணா சொல்லுவாங்க, ஏதேன் தோட்டத்துல வச்சு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான். அப்பொழுது தேவனாய கர்த்தர் கூப்பிடும் போது என்ன சொல்றாரு கேளுங்க. என்ன சொல்றாரு? அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றார். அது கர்த்தருக்கு. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கனியை, விருட்சத்தின் கனியை புசித்தாயோ. இவன் எப்படி சொல்லும்போது இவன் என்ன சொல்றான்? அந்த ஸ்திரீ நீ தந்த ஸ்திரீ கொடுத்தான்றான். அவள்கிட்ட கேட்டு அவன் சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம்னா பிசாசு வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொன்னா, இப்ப மனுமக்கள் ஃபுல்லா எல்லாம் எங்க போயிட்டாங்க? நிர்வாணம். இந்த ஆதாம் செய்த பாவத்தை மகா பரிசுத்த நிலையில பிதாவாகி தேவனும் செய்யறாரு. நல்ல கவனிச்சுங்க. ஆதாம் செய்த பாவத்தை மகா பரிசுத்த நிலையில பிதாவாகி தேவன் செய்யறாரு. தேவனுடைய குமாரன் செய்யறாரு. இப்ப குமாரன் செய்யும்போது எனக்கு என்ன வந்துருது? ஆதாம் இழந்து போனா அந்த நிலை எனக்குள்ள வந்துட்டோன்னே நான் இதே ஏன் சொல்லுவேன், நியாயப்பிரமாணத்துக்கு நான் வேளாண் மாறிட்டேன். இது ஒரு வசனத்துல ரோமர்ல 8:3 படிங்க. அது அந்த பிதாவாகின் செய்யறது வருது. அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கின புலா தீர்த்துட்டார். இப்ப இந்த சத்தியத்தில் வந்தா தான், வரலைன்னா எவனாச்சும் வருவானா? நம்ம பேரை கேட்டா என்ன ஆகுது? ஏன்? அப்ப எந்த அளவுக்கு சாத்தான் கண்ணிங்கா இருக்கான் பாருங்க, எந்த அளவுக்கு தந்திரக்காரனா இருக்கான் பாருங்க. பிதாவாகிய தேவனே நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற. அதுக்கு தான் அவர் சொந்த குமாரன் அனுப்புறாரு. அப்போ கூட இந்த சத்தியம் வெளியரங்கமா வந்து கூட இதை விவரிச்சு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஜனங்கள் எல்லாம் எதுல வழிகட்டு கொண்டு போயிட்டான். ஆனா என்னப்பா, சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்தை இடையில சொல்லிவிட்டதுனால எல்லா ஜனங்களும் எதுல ஏமாத்துட்டாங்க, கத்தர்றாங்க. பலகாரம் எசப்பா யேசுவே கத்தர்றாங்க. ஆனா இந்த இயேசு நாமத்தில் ஆப்ரேட் ஆகுறது யாரு? வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்தீர்கள், வாயிலிருந்து புறப்பட 3 தவளைகளுக்கு போன அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்கள் செய்ய பிசாசு. இந்த 3 ஆவிகள் தான் இயேசு நாமத்தில் ஆப்ரேட் ஆகுது. இவனுக்கு விடுதலை கிடைக்குமா? இவனுக்காச்ச ஒருத்தனுக்கு கிடைக்காது. உட்கார்ந்துருக்காரு இவர். உலகத்தோட்டம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குள் ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருந்ததுனால நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டாரு. எங்கேருந்து எங்க போயிட்டு வந்தாரு கர்த்தர்? சண்டைக்கு வந்தாருங்கிட்ட கடைசியில் உட்கார வச்சு பேசும்போது சத்தியத்துக்கு முன்குறிக்கப்பட்ட வித்து, அந்த வித்து என்ன ஆச்சு? சரண்டராகி நீ சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு அவருக்குள்ள ஜீவன் வந்துச்சு. இது வரைக்கும் அவர் மனைவியை திருப்ப முடியல. காரணம் என்ன? கீழ்படியல. பாருங்க, இப்ப எங்க இருந்து என்ன கொண்டு வந்துட்டாரு? எல்லாம் அல்லாஹ்க்குள்ள மாட்டிட்டாங்க. நான் என் மனைவி கொண்டு வர முடியல, பிள்ளைகளை கொண்டு வர முடியல. ஏன்? அதுலயே அவங்க கொண்டு நிக்கிறாங்க. ஒரு கேசட் காட்டினீங்கல்ல, இப்ப எப்படி இருக்கும்? அப்ப எப்படி அவனுடைய பிரசங்கம், அவனுடைய காரியங்கள்லாம் ஒத்துப்பாங்க. இதுக்கு ஒத்துப்பாங்க. டெட் எனிமி. கிறிஸ்துவ உபதேசத்துக்கு விசுவாச உபதேசம் விரோதம். அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு நம்மளுக்கு. ஏன்னா சொல்லும்போது பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆதாம் பிளஸ் ஏவாள் சம்பாதித்துக் கொண்டு முழு உலகத்துக்கு அப்படியே ஊத்திட்டாங்க. மொத்தத்துக்கு போயிடுச்சு. ஆதியாகமத்துல 3
9:13 பார்க்கும்போது அடுத்து சொன்னா, மொத்த மனுமக்களும் பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போ. ரோமர் 6:2-8 பார்த்தீங்கன்னா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் இருக்காங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம், அதிலே நாம் எப்படி பிழைப்போம். கிறிஸ்து பிணமுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா. அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது பிணமுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா. அவர் மரணத்தை எதுல ஜெயிக்கிறாரு? அவருடைய நாமத்துல முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா அவருடைய நாமத்துக்குள்ள என்ன இருக்குது? ரத்தம் இருக்கு. 2000 வருஷமா சித்தப்பட்ட ரத்தம் அவருடைய நாமத்துக்குள்ள இருக்குது. அது யாரு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? அந்த ஊரையும் திரும்பி கூட 7ஆம் தூதன் வந்து இந்த சத்தியத்தை அவனுக்கு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு அவனை செத்து போனவனை உயிரோட எழுப்பி அவனுக்கு சொல்லி நீ இதை செய்யன்னு சொல்றாரு. என்ன செய்ய முடியுமா? எத்தனை பேர் இருக்கான. அவர்கிட்ட ஒரு நாள் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் சொல்லுவார். நான் எதுக்காண்டி இந்த பவுலுக்கு சொல்றாரு, நான் எதுக்காண்டி தரிசனமானேன்னு சொல்றாரு இல்லையா. அது 26. 26ல அப்பொழுது நான் 16 அப்பொழுது நான் ஆண்டவரே எல்லாரும் எடுத்துருக்கோம். இதான் அதான் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட, நாட்டில் அலை கிடைக்கலையா ஆண்டவரை? நான் தான் கிடைச்சேன்னா உமக்கு எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையும் பிடிச்சி எழுதுக்கலாம். என்ன பிடிச்சி அனுக்கிறீரு? எனக்கு என்ன தெரியுது சத்தியத்தில்? பைபிள் படிச்சிருக்கேன். சரி தெரியாத ஒரு மனசு எத்தனையோ இடத்துல பிரசங்க கேட்குறான். ஒருத்தனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியலையே. எல்லாம் தெரிஞ்ச ஒரு நீர் தானே. நீருக்கு சொல்லி கொடுத்தா இந்த ஊழியத்தை நான் செய்வேன், இல்லைன்னு செய்ய முடியாது. இந்த ஊழியத்தை செய்தான் நான் செய்ய முடியாது. 2வது பேய்கள் பிசாசுகள் பெரிய பெரிய பூதம்லாம் உள்ள இறங்கி இருக்கு மனசுக்குள்ள. அது திறத்தக்கூடிய வல்லமை கொடுக்கணும் எனக்கு. அவர் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணும்போது ஜடாமணி பிடிச்ச பொம்பளை கொண்டாந்து எல்லா பேரும் ஓடிட்டான். அது முனி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போய் தலையில் கையில் பணமரம் வரதுக்கு மேலே போகுது. அவுன்ட்டு நீ யாருக்கு என்ன ஜடாமணிங்குது. நீ ஏன் இதுக்குள்ளே வந்தா நான் எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியுமா? 16 வருஷமா உள்ள உட்காந்து. ஓஹோ சரி, உனக்கு இயேசுவை தெரியுமான்னு கேட்குறேன். வாய் முடியுது. இப்போ அவர் அங்கே நிற்பியா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அது கையை வச்சு இயேசு நான் வந்து பொண்ணு பொத்திரிகள் வந்துச்சு. அப்போ அந்த பிசாசுக்கு என்ன தெரியுது? இயேசு மட்டும்தான் தெரியுது. ஆனா அவரு என்ன சொல்லுவது அதை உள்ள கொண்டு வந்துட்டான். உள்ள கொண்டு வந்து பிசாசு என்ன பண்ணிட்டான்? இந்த 16 வருஷமா கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 2000 வருஷமா அந்த பிசாசுகளுக்கு இயேசு யாருன்னு தெரியுது. புரியுதுங்களா? இந்த மக்களுக்கு என்ன சொல்லுவது? இந்த நாமத்தை ஆராதிக்கிறாங்களா ஒழிய, ஆனா இயேசு நாம ஆராதிப்பு நாம இல்ல. அது அந்த கிறிஸ்துவ நாமம் ஒருவேளுக்கும் தெரியல. இப்ப மொத்த பிசாசுக்கு தலைவனே யாரு? இவர் தான். எல்லா பிசாசுக்கும் தலைவர் யாரு? இவர் தான், இயேசுதான். அப்ப இவர் நாமத்தை சொன்னா பேய் போகுமா போகாதா? ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் கேட்கிறேன் வேற ஆளே கிடைக்கல ஆண்டவரே, நான் தான் கிடைச்சேன், நான் இழிச்சுவாயன், என்ன ஏன் கூப்பிடுறோம்? எத்தனை பேருக்கு நான் கூப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எனக்கு காட்டுற பாருங்க. நீ படின்னு சொல்ற. அப்ப நான் படிக்கும் போது, இப்பொழுது நீ எழுந்து காலொன்று நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். அழுகுறேன். நான் எங்கேருந்து வந்தவன்? பிறக்கும்போது இந்து மாட்டேன். இங்க சென்னைக்கு வந்த பிற்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் போய் 40 வருஷம். மறுபடியும் இவர் பிடிக்கும் போது எனக்கு வயசு என்ன? 40வது வயசுல பிடிக்கிறார். அப்ப நான் கேட்கும்போது சொன்னார், அந்த வசனத்தை அந்த 16 நல்லா படிச்சீங்கன்னா, இப்பொழுது
இப்பொழுது நீ எழுந்து காலொன்றி நெல். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கிற போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனம். ஊழியக்கார சாட்சி நான் தான். எங்கேருந்து எங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கேருந்து இங்க வந்திருக்கேன். அப்ப என்ன சாட்சியா நிறுத்துறாரு இல்லை, உறுதியா கட்டுறாரு. இந்த வசனத்தை வச்சு என்ன நான் விலகி போய்விடாதபடி இந்த வசனத்தை வச்சு என்ன பண்றாரு, உறுதியா ஊன்ற கட்டுறாரு. அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா, உன் சுய ஜனத்தாடத்திலும் அந்நிய ஜனத்தாடத்திலும் உன்னை விடுதலையாக்கி. என் ஜனம் 2000 விலகட்டு இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க, பெருகிட்டே போறாங்க. அந்நிய ஜனத்தாடத்தினை விடுதலையாக்கி, அந்நிய ஜன இஸ்லாமிய மக்கள் அங்க போயிட்டன, அங்கிருந்து விடுதலையாக்கி. அடுத்த விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு இருக்கும்படி திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். இந்த வசனத்தோட என்ன பேசும்போது போன உயிர் எனக்கு என்ன வந்துருச்சு, திரும்ப வந்துருச்சு, பலன் வந்துருச்சு. மறித்தாலும் உமக்குள்ள தான் மறிக்கணும். உமக்குள்ள மறித்து உமக்குள்ள மறித்தாலும் எனக்குள்ள மறிக்க வச்சுட்டேன், எனக்குள்ள உயிர்த்தலை வச்சுட்டேன். படிச்சோம்ல ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? ரோமர்ல யோவான்ல படிச்சோம்ல அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? பாவத்துக்கு மறித்த யோவான்ல இந்த மாத்தால தானே. ஆமா, அதான் சொல்லும்போது 25, 26, 25, சொல்லும்போது அவனை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இந்த வாக்குத்தத்த பிரகாரம் என்ன பண்ணிட்டாரு, என்ன ஒன்றை கட்டி நிறுத்திட்டார். இந்த வாக்குத்தத்த பிரகாரம் இந்த வசனத்தின்படி என்ன நிறுத்திட்டார். நிறுத்தி கடைசியில சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்வது வந்தா இருளை சொல்வது இந்த இதுல அப்போஸ்தலர் 26 16வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். பாத்தீங்களா, பாவ மன்னிப்பு எந்த நாமத்தில் இருக்கு? இயேசு நாமத்தில் பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப இந்த யார் கொண்டு வரணும் இந்த பாவ மன்னிப்புக்குரிய ரகசியத்தை? அப்ப 2000 வருஷமா பாவ மன்னிப்பே இல்ல. 2000 வருஷமா அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்நானம் எடுத்தவனும் ஐயோ, கவனிங்க, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நான் ஞானஸ்நானம் எடுத்தவனும் ஐயோ, ஞானஸ்நானமே தேவையில்லை. இருதயத்தில் வாயிலே அறிக்கைட்டு, இருதயத்தில் விசுவாசத்தை வாயிலே அறிக்கைட்டால் ரட்சிக்கப்பட்டான் இவனும் ஐயோ. அப்ப பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள், அத்தனை பெரிய பெரிய ஸ்தாபன சபைகள் ஞானஸ்நானமே கிடையாது. டோட்டலி என்ன, இருதயத்தில் வாயில அறிக்கைட்டா ரட்சிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சுட்டான். அப்ப நான் நிறைய பேர் நான் கேட்கிறேன், சரி அப்ப முடிஞ்சு போச்சுன்னா அவர் ஏன்டா போய் யோவான் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு? அவர் ஏன்டா மற்றவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு? ஒருவனுக்கு ஒன்றும் தெரியல. எல்லாரையும் என்ன பண்ணா உருவ குத்திட்டான் பிசாசு. இவனுடைய நாமத்தை கொண்டு வந்து இடையில திணிச்சு இவனையே ஆராதிக்க வச்சு எல்லா மக்களையும் காலைக்குள்ள எறும்பாகிட்டான். அந்த வசனம் நல்லா படிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். அனுப்பிட்டாரா? கரெக்டா சொன்னபடியே அவர் செய்து முடிச்சிட்டார். அப்ப தேவன் என்ன பண்ணாரு, எனக்கு கூட என்னோட பேசுறது யாரும் நினைச்சிட்டு சிந்தையில பேசுவார், சிந்தையில பேசுவார் சொல்லுவோம்ல, அதை நான் என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்கேன், முன்னாடி பேச நினைச்சு இல்லை, உனக்குள்ளே நான் இருக்கிறேன், நீ உள்ள மூச்சை இழுத்து பாரு, உனக்குள்ள ஒரு மூச்சா இருக்க, மூச்சை இழுத்து பிராணாயம் பண்ணும்போது அதுக்குள்ளேருந்து வராது பிராணம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது எவ்வளோ பெரிய சீக்ரெட், எவ்வளோ பெரிய ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் இனிமேல் கொண்டு நம்ம என்ன ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இந்த மக்களுக்கு சத்தியம் சொல்லணும், யார்கிட்ட சொல்கிறது, யார் வருவா, யாருக்கிட்ட நோட்டீஸ் போடுறோம், அங்கே போடுறேன் இங்கே போடுறேன் போட்டு என்ன சொல்லும்போது இந்த ட்ரம்ஸ் அடிச்சு பாட்டு படிச்சு ரோட்டில் நம்மளாம் ரோட்டில் சத்தியம் சொல்லலாம்.
ஒரு 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்க ட்ரம்ஸ் வச்சு பாட்டு படிக்க சொல்லி நான் வந்து கொஞ்சம் அப்படியே இயேசு பற்றி சொல்லி இழுத்துலாம் சொல்லி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போதான் கர்த்தர் கரெக்டாக நம்ம கொண்டு வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், இதை ஊற்றி நான் விசாரிச்சேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ ரோமர் 6வது இடத்துல பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து பிரணோனுக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? எதிர கொண்டாந்து வச்சுட்டார் லிங்க, ஞானஸ்தானத்துல நாமத்துல வச்சுட்டார். அப்ப ஞானஸ்தானம் பெற அப்ப ரத்தம் எங்க இருக்குது? அவருடைய நாமத்துல இருக்குது. ரட்சிப்பு எங்க இருக்குது? நாமத்துக்குள்ளதான் இருக்கு. அடுத்த வருஷம் அப்படி படிச்சுட்டு வாங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுடையவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலால் ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலால் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு 3 காரியம் முடிஞ்சிச்சு பாத்தீங்களா? லகுவான முறையில் கொண்டு விட்டார். அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நீங்க என்ன பண்றீங்க? இணைக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் மரணம் நம்மளை விட்டு நீங்கிச்சு, உயிர்த்தெழுந்த சாயல்ல நாம் இணைக்கப்பட்டோம். இப்போ நான் சொன்னபடி உங்களுக்கு என்ன வந்துருச்சு? அவருடைய முத்திரை ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீங்க தான் வந்து கிறிஸ்துவுக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டம். அப்போ உங்களை பார்த்து தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும், என்ன கிடைக்கணும்? இப்போ விடுதலை, உலக மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் தன் சாயலிலும் தன் ரூபத்திலும் மனுஷனே சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலும் தேவ ரூபமும். ஒருவனும் கெட்டு போதும் சித்தம் எல்லா ரட்சிப்பும். இந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு கர்த்தர் என் மூலியமாக தான் கொண்டு. எனக்கு வயசாகி போச்சு, 72, 73, 74 வயசாகி போச்சு. அப்போ இந்த ரட்சிப்பு யார் கொண்டு வரலாம்? உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க மூலியமா தான் அந்த ரட்சிப்பு வெளியில போய் சொல்லி நீங்க ஆத்மா ஆதாயப்படுத்துறதுக்கு உங்களை தயார்படுத்தணும். குண்டு சைட்லேயே குதிரை ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் யாருக்கு சொன்னேன், அப்படி கிடைக்கலையா நீ முழங்கால் போட்டீங்கன்னா ஆத்மா தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூட்சமாக முழங்கால் போட்டீங்கன்னா ஆத்மா, எங்களுக்கு ஆத்மா வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி உண்மையிலேயே நீ முழங்கால் போட்டீங்கன்னா ஆத்மா பாரத்துக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். கேளுங்களை பொழுது கொடுக்க சொல்லுங்க. இதான் தட்டுகள் திறக்கப்படும். முழங்கால் நின்று கேட்கும்போது கதை தட்டுற உன்னுடைய சத்தம் தன்னால் போய் தட்டும். அவரை நிச்சயமான முறையில் அவர் நம்மளுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். அவர் கொடுக்காம இருக்கக்கூடாது. அதன்படி நம்ம நிற்கணும். பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சொல்றாரு, அழைக்கப்பட்டோம். இனி நாம் மரணத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் என்னாச்சே ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அடிக்கப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் இனி பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கானே. இப்ப நம்ம பாவத்திலிருந்து நீங்கி நம்ம என்ன பண்ணோம்? விடுதலையாக்கப்பட்டோம். இப்ப நம்மளுக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. பாவம் நம்மளை விட்டு போயிடுச்சு. அப்போ மகா பரிசுத்தம் யாருக்குள்ள வந்துருச்சு? நம்மளுக்குள்ள. யாருடைய மகா பரிசுத்தம்? கிறிஸ்து குணமுடைய மகா பரிசுத்தம். இடங்கிருந்து வளம் என்னும் போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை, இதுதான் மகா பரிசுத்தம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய ஏன் சொல்லும்போது ரத்தத்தில் கழுவப்பட்டோம். அவருடைய அந்த 7 தழும்புகள் அதுக்குள்ளாக ஏன் சொல்ற ரத்தம் இருக்கு. ரத்தத்துக்கு மேல என்ன இருக்குது? சுழிப்பட்டி உபதேசம். சுழிப்பட்டி உபதேசத்துக்கு மேல நாமம் இருக்குது. இதையும் தரிக்கப்பட்டான். இவன் தான் பரலோக வித்து. இவன் தான் யார் படம்? இவங்க தான் யாரு? பூமியில நடமாடும் தேவபுத்திரர். நீங்க தான் பூமியில நடமாடக்கூடிய தேவபுத்திரர். திட்டம் தெரியுமா சொல்ற. வசனம் 8 பார்த்தீங்கன்னா, வசனம் 8 பண்ணீங்க. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இப்ப நம்மளுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு? ஞானஸ்தானத்துல நாம் கிறிஸ்துவோட மரிச்சிட்டோம். இப்ப நான் கிறிஸ்துவோட என்ன பண்ணோம்? உயிர்த்தெழுந்துட்டோம். கிறிஸ்துவோட நம்ம உயிர்த்தெழுந்துட்டோம். அப்போ உயிர்த்தெழுந்த அன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யாருக்குள்ள? நமக்குள்ள. நம்மளையும் இணைச்சும் போது அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அதே மாதிரி ஞானஸ்தானத்தில் நம்மளை அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் மரணம் அடக்க உயிர்த்தல் 3 நம்மளுக்கு கொடுத்து நம்மளை அவரை போல உயிர்த்தல் வச்சுட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க சத்தியம் புரியாதான் நாம் அவரை போல இருக்குன்னு சொல்லுவோம். சத்தியம் புரிஞ்சவனே சொல்றது பயப்படுறான். சத்தியம் புரியாதவன் எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பாருங்க.
பொய். இந்த சத்தியம் புரிஞ்சா தானே உண்மை வரும். சத்தியமே இல்லாதவனுக்கு என்ன வரப்போகுது? சத்தியத்தை சத்தியம் தான் விடுதலை. இந்த சத்தியத்தை அறிந்தாதான் நம்மளுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி அவன் இந்த சத்தியத்தை அறிந்து வந்தா தான் அவனுக்கு விடுதலை. இல்லாட்டி இல்லை. ஒண்ணுக்கு வந்து 10 17 16 17 சொல்லும் புரியும். இப்ப பாருங்க அவருடைய அடக்கம் 1 10 16 17 சொல்றாரு. உங்களை 1 10 16 17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஐக்கியமா இருக்குது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமா இருக்குது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இது கிறிஸ்துவனுடைய உண்மையான ஒரு பெரிய ஒரு தன்மை நமக்கு உதகரமாக கொடுத்துட்டாரு. நம்ம அப்பா இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எல்லாரும் புதிச்சோம். போன வாரம் ரத்தத்தை பண்ணோம். மாசத்துல ஒரு ட்ரிப் நம்ம செய்யணும். முன்னாடி வாரம் பண்ணோம். இப்போ ஒரு ட்ரிப் செய்யணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நம்ம எல்லாரும் இந்த சபை திருச்சபை இதுக்கு பேர் தான் மகிமை அடைந்த மனவாட்டி சபை. புரியுதா? மகிமை அடைந்த மனவாட்டி சபை. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் மகிமை வந்துருச்சு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்க? மகிமை அடைந்திருக்கிறோம். அப்ப எல்லாரையும் சேர்த்து மொத்தமா என்ன சொல்றது? மகிமை அடைந்த மனவாட்டி சபை. இப்போ மகிமை அடைந்த மனவாட்டி சபைன்னா அதுக்கு பொருள் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அதுதான் இது. இப்ப நீங்க உயிர் கிறிஸ்து எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தது போல அதே நிலை உங்களுக்கு வந்துட்டதுனால அப்ப இது என்ன சபை? மகிமை அடைந்த மனவாட்டி சபை. அடுத்து பாத்தீங்கன்னா 1 Corinthians 2 Corinthians 2வது அதிகாரத்துல 2-3 வசனத்துல சொல்றாரு. நான் உங்களை 2 Corinthians நாகப்படுத்தினால் இல்ல 2 Corinthians 11வது அதிகாரத்துல 2-3 2 Corinthians 11வது அதிகாரத்துல 2-3 சொல்றாரு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கொடுக்க நியமித்தபடியால் நான் உங்களுக்காக தெய்வ வைராக்கியமாக கொண்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்துவுக்கு நம்மள அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அதனால தேவ வைராக்கியம் கொண்டிருக்குன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்க வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். மொத்தமா இப்ப கிறிஸ்துவோட உண்மை என்று எல்லாத்தையும் விளக்கிட்டான் பிசாசு. கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். முடிஞ்சு போச்சே, கெடுத்துட்டானே. இயேசுநாமத்தை ஆராதிக்க வச்சு முழு உலகத்தை கெடுத்துட்டானே. முழு உலகம் என்ன ஆகி போச்சு? இந்த நிருபத்தில் பவுலுக்கே ஆப்போசிட்டானோட. பவுலே என்ன பண்ண? பவுலை இருந்தாருன்னா பயப்படுவாரு. ஏன் அட பாய்க்கிறா எல்லாரும் என் நிருபத்தை புரிஞ்சுக்கலையா? ஐயோ வாயில் வச்சு அடிச்சுக்கிறோம். ஏன்? ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலையே, நிருபமே புரியலையே, சத்தியமே புரியலையே. அப்போ யாருக்கு அடிமையாகி போயிட்டாங்க? எல்லாம் சிலுவையில் அடிக்கப்படாத இயேசு நாமத்தை ஆராதிக்கும் போது யாருக்கு அடிமை? அந்த நாமத்துக்கு அடிமை. அல்லாஹ்வுடைய நாமத்தை ஆராதிக்கும் அந்த மக்கள் யாருக்கு அடிமை? எல்லாருக்கும் அடிமை. அதே மாதிரி தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாம் நிர்வாண தேவர்களாய பிசாசுகளை ஆராதிக்கும் போது நிர்வாண தேவர்களாய பிசாசுகளுக்கு அடிமைத்தன முத்திரையை அவன் குத்து விடுவானா அவன்? சரி, இந்த அடிமைத்திலிருந்து மீட்க எவனாச்சும் வந்தானா அவனை விடுவானா? அப்ப எப்பேற்பட்ட ஒரு சவால்! ஒருத்தன் தான். வா பார்ப்போம். மொத்த பேரையே கூப்பிடுறேன், வா. தள்ளப்பட்ட ஆவிகள் எல்லாருமே மொத்தமா வா பார்ப்போம். அதான் நிக்கிறேன், வாவன். அதுக்கு என்ன இல்லை, நம்மள்ட்ட பேசுறதுக்கு மூஞ்சி இல்லை, வெட்கப்பட்டு. ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் இல்ல, பிதாவின் ஆவியானவர் பேசுகிறது. யார் பேசுறா? எனக்குள்ள இருந்து பேசுறது. உலகத்தின் இருப்பவனை காட்டும் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். இவரை கண்டாதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பயமும் நடுக்கமும் திகிலும் போகுது. ஏன்னா ஒரு பக்கம் நிர்வாண தேவர்கள், ஒரு பக்கம் இயேசு, ஒரு பக்கம் அல்லா. இது இவங்க அதாவது ஆராதிக்கிறவங்களே ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிக்கும் போது அது கம்ப்ளீட்டா அவன் முத்திரை தான் குத்துவோம். நம்மளுக்கு அப்படி அல்ல. நம்மளுக்கு என்ன முத்திரை? கிறிஸ்துவோடைய முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இருந்து பலம் என்னும் போது அந்த சிலுவை மரண பிரசவ
7 காயத்துக்குள்ளாக 7 எழுத்து பிரணவம் என்ற நாமம் ஆராதிக்கிற நாமம் குத்தப்பட்டது. அப்ப நாம் தான் உலகத்தில் இருப்பனை காட்டணும் பெரியவர் நமக்குள்ள உட்கார்ந்துருக்காரே. அப்ப அவருக்குதான் இவன் பயப்படுவான். தள்ளப்பட்ட அவருக்கு அத்தனையும் அவருக்கு தான் பயம். அதற்கு திட்டம் தெளிவா சொல்லிட்டாரு. சர்ப்பமானது சொல்லும்போது ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவலை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றி மூலோபதேசத்திலிருந்து உண்மை நின்று வஞ்சிக்க விலகு கெட்டு போகும் என்று பயந்திருக்குன்னு சொன்னாரு. அந்தபடியே அவர் கதையை காலி பண்ணிட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்துல 1வது வசனம் படிக்கும். அப்படிங்கிறது 11 வரைக்கும் படிக்கணும். அது கவனமா படிக்கணும். ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் பயங்கரமா இருக்கு. சமையல் படி ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து பிராணமுக்குட்பட்டவர்களாகி ஆகியிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பார்த்தீங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு என்ன இல்லை, ஆக்கினை. இந்த சத்தியம் புரிஞ்சு இந்த சத்தியத்துக்குள்ள வந்து அந்த படம் நடந்தா தானே. ஒண்ணுமே புரியாதபடி இந்த சாமியாடி இந்துக்கள் சாமி ஆடுற மாதிரி எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் வச்சுக்கிட்டே சாமியாடி குறி சொல்றவங்க மாதிரி இவங்களும் குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறி சொல்ற ஆவிகளை வச்சுட்டு லட்சுமி டச்சுமி பாரு ஒருவர் 1 லட்சம் மக்களுக்கு மத்தியில் லட்சுமி டச்சுமி பாரு. அப்ப என்னாச்சு? என்ன ஆவி இருக்குது அவங்களுக்குள்ள? சத்தியத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. 1 லட்சம் பேர் கூடியிருக்காங்க அவருடைய மீட்டிங்ல. இன்னொரு ஆள் இருக்காரு தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய வல்லமை இருக்குது. இன்னொரு ஆள் இருக்காரு, அவரும் அதே கதி தான். அவருக்குள்ள என்ன இருக்காரு? சத்தியமா அவருக்கு அவர் பேசும்போது டிவியில பேசும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாத ஒரு மலமற்ற மாதிரி பேசுறாரு சத்தியத்தை. உனக்குள்ள இருந்து ஆபரேட் அவர் எந்த ஆவி? அந்தி கிருஷ்ணன் பிசாசு நாவியை கொண்டு நீ அற்புதம் பண்ணலாம். கரெக்டா சொல்றாரு. வலுசப்பம் இருக்கும் கள்ளத்திற்கு வாயிலிருந்து புறப்பட்ட 3 தவளைகளுக்கு போன அசுத்தா ரெட்டனாக்கு, பாம்புக்கு ரெட்டனாக்கு, பள்ளிக்கு ரெட்டனாக்கு, உடும்புக்கு ரெட்டனாக்கு, இந்த ஆவிக்கு ரெட்டனாக்கு. ரெட்டனாக்குள்ளாவே அப்படியே போகும். டப்பட எல்லா தலையும் அடிச்சு அப்படியே மொத்தமா எடுத்துக்கணும். இவன் நாக்குள்ள போயிடும். எவன் நாக்குள்ள இருக்கோ அதுக்குள்ள போயிடும். எல்லா ஜனங்களும் இவன் சொல்றதுதான். இவன் சொல்றது இந்த ஆவி சொல்றதுலாம் பொய்யும் ஃப்ராடும் பித்தலாட்டமும். எந்த ஒரு அற்புதமும் இல்லை, அடையாளம் இல்லை, சத்தியம் இல்லை. ஜனங்களை வஞ்சிக்கிற ஆவி. இந்த ஆவிகளுக்கு அவன் இடம் கொடுத்துட்டான். அவன் வந்து அவனுக்குள்ள அந்த ஆவி வந்து இந்த பைபிளை வச்சுட்டு மொத்த ஜனங்களையும் வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்றாங்க. இவங்களுடைய கூத்து எப்படி இருக்கு தெரியுமா? ராத்திரில கூத்து போடுவாங்க இல்லையா? காலையில பார்த்தா அவன் நினைப்பான் அவன் எப்படி கூத்து போறான், அடிச்சுட்டு கூத்து போடுவான். சாதாரண கூத்து அடிக்க முடியாது. அதே மாதிரி இவனுக்குள்ள ஏதோ ஒரு போதைய சாத்தனுடைய போதை ஊற்றப்பட்டு இவனும் அந்த மாதிரியே நிகழ்ச்சிகளை போயிட்டு இருக்கான். அப்ப இவங்களுக்கு சத்தியத்துக்கு என்ன? சத்தியத்தை அறியவர்கள் சத்தியம் தான் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாதவன் அவனும் விடுதலை கிடையாது. அவன் மூலியமா வரக்கூடிய சத்தியமும் மக்கள் விடுதலையாக்க முடியாது. ஏன்னா விடுதலையாக்கக்கூடிய சத்தியம் அவனுக்குள்ள இல்ல. அவுட். இந்த விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை தேடி ஓடோடி மக்கள் வந்தாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க, இல்லாட்டி இல்லை, அவ்வளவுதான். அடுத்த சொல்வது ஏதோ ஆகையால் உணவுக்குட்பட்டவர்களாக இருந்து சத்தியத்தின்படி நடாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அடுத்தபடி கிறிஸ்து பிரணவமினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க நல்லா அந்த வசனத்தை கூர்ந்துங்க. கிறிஸ்து பிரணவமினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலை. இந்த சத்தியம் தெரிஞ்சாதான் விடுதலை அடைய முடியும். இந்த சத்தியம் தெரிஞ்சாதான் விடுதலை, இல்லாட்டினா விடுதலை இல்லையே. சொல்றவனுக்கே தெரியாத சத்தியம், அவனே விடுதலை அடையல. மற்றவனை எப்படி விடுதலை ஆக்க முடியும்? எனக்கே விடுதலை ஆட்டி நான் உங்களுக்கு விடுதலை ஆக்க முடியுமா? இந்த சத்தியம் அப்படின்னா சவால் விட்டு சொல்லக்கூடிய சத்தியம். ஏன் யாராருக்கு புரியலையோ எல்லாரும் வரணும். இது எளியாவுடைய ஒளியும். ராம ஓடுறான், எளியா பின்பற்றி ஆண்டவரே போயிட்டு என்ன பண்ண எங்க என்ன கதறான்.
ப்ளீஸா. நான் போகும்போது நீ மேலே பார்த்தீங்கன்னா என்ன லாவை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கிடைக்கும். அதே மாதிரி அக்கிரத்தில் போகும்போது அவன் சால்வை கீழே விட்டான், போய் போய் தேடி எடுத்துட்டான். திரும்ப வரும்போது என்ன பண்ணுறான், அவன் சால்வை பொறுக்கி எலியாவின் தேவன் எங்கே இருந்து அடிச்சான். எவ்வளோ ரெண்டா குழந்துச்சு. இந்த சால்வை தோல்ல போட்டு ராஜ நடந்து. அப்ப இன்றைக்கு எலியாவின் ஊழியம் திரும்ப வந்திருக்குது. யோர்தானே ரெண்டா பொழந்த ஊழியம் திரும்ப வந்திருக்குது. மறுபடியும் பொழந்த ஊழியம் மேல போயிடுச்சு, மறுபடியும் ரெண்டா பொழந்துக்கிட்டு உள்ள வந்துருச்சு பூமிக்குள்ள இந்த ஊழியம். இப்ப எதிர்த்து நிக்க யாராலையும் முடியாது. எதிர்த்து நிக்கிறவனும் சரண்டானான். எலியா ஏத்தவங்க எலிசா ஏத்தவனும் சரண்டர் ஆயிட்டு. அதே மாதிரி இந்த ஊழியத்தை எதிர்க்கிறவங்களும் சரண்டர். ஏன்னா இந்த ஊழியத்தை எதிர்க்கிறவங்களும் இந்த எலியாவுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களுக்கும் சரண்டர் ஆயிடும். பூமி சரண்டர் ஆகும், உங்களுக்கு சரண்டர் ஆயிடும். அதனால நீங்க வாய் திறந்து பேசணும், அப்பதான் சரண்டர் ஆகாது. சரி, அடுத்தபடிங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும் பாவத்தை வழியா அனுப்பி பாவத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்த்தார். குளோஸ் பண்ணிட்டார். எல்லாம் தெரியும். இப்ப சத்துரு என்ன பண்ணிட்டாரு, குமாரன் மூலியமாக சத்ருடைய தலையை நசுக்கிட்டார். உனக்கு ஸ்திரீக்கும் உண்மைத்துக்கு அவலத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார். நீரவர் குதிங்கால் நசுக்குவாய். குதிங்கால் நசுக்கு சிலுவையில் அடிக்கப்படுறது. நல்ல கவனிங்க. இவரை பிசாசு எங்க க்ளோஸ் பண்ணிட்டாரு, சிலுவையில். ரெண்டு காலையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஆணையில சொல்லிட்டான், குதிங்கால சொல்லிட்டான். அந்த வசனத்தை எல்லாம் பண்ணி அதே 2:15-16 சொல்றது. உனக்கு ஸ்திரீக்கு உண்மைத்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்க. குதிங்கால சொல்றாரு. அங்க குதிங்கால் என்பது எது குறிக்குது, சிலுவை மரண பிரசவம். குதிங்கால் என்பது எது குறிக்குது, கடைசியில் வரதா குதிங்கால். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரும் தலை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவரும் தலை நசுக்கிட்டாரு. கிறிஸ்து பிரம்மம் தலை நசுக்கிட்டாரு. நாமத்தையே மாத்திட்டானே பிசாசு, அவனே ஆராதிக்க வச்சுட்டானே. அப்ப எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரனா இருப்பான் பாருங்க. எல்லா மக்களுடைய இருதயத்தையும் திருடிட்டான். பார்த்தீங்களா, எல்லாத்தையும் திருடிட்டு கம்ப்ளீட்டா பிதாவாகி தேவனுக்கு விரோதமா இருந்து ஒரே ஒரு ஆத்மாவனால காப்பாற்ற முடியாது. எல்லா பேரும் என்ன கீழே இருக்கான், எனக்கு அடிமையா இருக்கு. ஆனா இன்றைக்கு அதே பிசாசு நம்மளுக்கு அடிமையா இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் அடிமையா போயிடுவான். நம்மளை ஜெயிக்கொள்ள முடியாது. ஏன், உலகத்தை மாம்சத்தை பிசாசை மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து வானோர் முதலத்தோர் பூமி கீழானுடைய முழங்கால் முடங்க செய்தவர் யாருக்குள்ள வந்துட்டாரு, அவருடைய குமாரன் நம்மளுக்குள்ள வந்துட்டாரு. நாமும் அந்த அடையாளம் ஜெயங்கொண்ட வித்து, ஜெயங்கொண்ட வித்தினுடைய சின்ன அடையாளம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால நாம உலகத்தை ஜெயிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், அவன் தலை நசுக்குவோம். ஏன்னா அவர் குதியால் நசுக்கு அந்த அடையாளம் நம்மளுக்குள்ள வந்துட்டதுனால இந்த வாக்குத்தத்தை கிறிஸ்துக்குள்ள நிறைவேறி இவருடைய அடையாளம் எனக்குள்ள வந்துட்டா என்ன கண்டா அவன் பிசாசன் பயப்படுவான். ஏன், குதிகால் நசுக்கப்பட்டவன் வந்துட்டானே, நம்மளை கண்டா ஒதுங்குவான். அப்படி ஒரு மகத்தான ஒரு பாக்கியத்தை நமக்கு ஊத்திட்டாரு. அடுத்தபடிங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாயப்பிரமாணம் ஏன் சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் சொல்றாரு, பாவத்தை தீர்த்துட்டாரு. அங்க அடுத்து என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி நடாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஏன் கேட்டா, இது எப்படின்னா நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாணம் இல்லாதபடி குமாரன் பிறந்திருக்காரு, பரிசுத்த ஆவியில உருவாக்குனாரு. பிதாவாகிய தேவனுடைய வித்து எங்க வந்துருச்சு, கன்னிக்குள்ள வந்துருச்சு. கன்னிக்குள்ள சிலுவையில் வச்சுட்டானுவா. இப்ப நியாயப்பிரமாணம் இல்லாதபடி தேவநீதி வெளியேற்றப்பட்டிருக்குது. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியாக்கப்பட்ட தேவநீதி தான் எல்லாத்தையும் ஜெயித்தது. அதே நியாயப்பிரமாணம் இல்லாதபடி வெளியேற்றப்பட்ட தேவநீதி நமக்குள்ள வந்துச்சு. இப்ப நாம என்ன பண்ணிட்டோம், ஜெயித்துட்டோம். பிசாசு என்ன பண்ணிட்டான், தோல்வி கண்டு போயிட்டான். குதிகால் நசுக்கிற அந்த நசுக்கிறது நமக்குள்ள வந்துருச்சு. அவருடைய எல்லா காயங்களும் நமக்குள்ள வந்துருச்சு. அவருடைய ரத்தம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய நாமம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய தழும்புகள் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அப்ப என்ன சொல்லும்போது பார்த்தா நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, முள்ளு முடிய தலையை சுத்தி முள்ளுல
முள்ளை சுற்றி தலையில வச்சு ஓங்கி ஓங்கி அடிச்சான். முள்ளு போய் குத்திருச்சு தலையில. முள்முடி சூடப்பட்டாரோ வர்றாரு. அப்புறம் இழுத்து கொண்டு போயிட்டு கரகரன்னு இழுத்து கொண்டு போயிட்டு அந்த முள்முடியை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். கொண்டு போயிட்டு என்ன பண்ணானோ, சிலுவை தூக்கி தோல் மேல வச்சு நடக்க வச்சு அடி அடிச்சு கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு சிலுவையில் கொண்டு போனோன்னே அவர் எல்லாத்தையும் அங்கேயே வஸ்திரங்கள்லாம் கழட்டி போட்டுட்டு புரியுங்களா, சிலுவையில் அடிச்சுட்டான், தூக்கிட்டான். தூக்குனது மட்டும் கிடையாது, செத்து போயிட்டாரு இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஈட்டியில் உள்ள ஆளை குத்திட்டான். அப்போ இடமிருந்து வளம் பெறும்போது சிலுவை மாதம் 7 காயங்கள் வரணும். இந்த காயங்கள் தான் அவர் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியில் அவர் பாடுபட்டு அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு. அந்த ஜெயம் கொண்ட ஜெயம் எனக்குள்ள வந்துட்டதுனால, உங்களுக்குள்ள வந்துட்டதுனால அது எது இருக்குன்னா, அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு நம்மளை கண்டாலே அவர் கண்டு எப்படி வைக்கி நானே குனிஞ்சு போகணுமோ, அவருடைய வித்து நம்மளுக்கு நம்முடைய வித்து நம்மளுக்குள்ள வந்து நம்மளை கண்டாலும் வைக்கி நாளை கூணி போயிடும். அவனுடைய ஜனங்களுக்கு இந்த சத்தியம் போகும்போது அவனுடைய ஆவியை பெற்ற மக்களுக்கு நம்மளை வெறுப்பான். அவனை எப்படி கொண்டு வர்றது? அவனுடைய சாத்தானுடைய ஆவியை பெற்ற மக்கள் வெறுப்பானா? வெறுக்க மாட்டாங்க, நம்மளை வெறுப்பான். அப்ப அவனை எப்படி கொண்டு வர்றது? முழங்கால். அப்படி ஏதாவது பேர்கள் தெரிஞ்சா எல்லா பேரையும் எழுதி வச்சு ஒவ்வொரு பேருக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவர்களை கர்த்தர் போய் கொண்டு வருவார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அன்னைக்கு சபையிலே அந்த வாக்குத்தத்தை நிறைவேறாத ஜெபம் தான். அடுத்தபடிங்க அவர்கள் நபர்களுக்கு ஆவின்படி சிந்திக்கிறார்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், அதான் கேட்டேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இங்க பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் அதை சொல்றாருன்னா, அதை சொல்லிட்டு கடை சொல்றாரு. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது அடுத்தபடிங்க, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அந்த மாம்ச சிந்தை மரணம். நம்மளுக்கு அந்த மாம்ச சிந்தையை ஒளிய வச்சுட்டாரு. நம்மளுக்குள்ள மரணம் நீங்கி போச்சு. ஆவி சிந்தை ஜீவனும் சமாதானம். நம்மளுக்குள்ள அந்த ஆவி சிந்தை வந்துச்சு, ஜீவனும் சமாதானமும் நம்மளுக்குள்ள கூட்டம். அப்ப எவ்வளவு பெரிய சாத்தானை எப்படி அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. உற்று நோக்கி ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தண்ணி தான் ஆகும். கர்த்தர் நமக்கான செய்த மகத்தான கிருபை என்னன்றதை பார்க்கும்போது நமக்கு அழுகுதான் வரும். உலகத்தை எப்படி காப்பாத்திட்டாரு சாத்தானுடைய பிடியில் இருந்து. உலகத்தை எப்படி ஒரு தனி ஒரு மனிதனாக வந்து உலகத்தை எப்படி காப்பாற்று. 2000 வருஷங்களா சத்தியம் புரியாத மக்களுக்கு இன்னைக்கு ஊழியனுடைய இழந்தது வந்து இவன் மூலியமா தான் இந்த உலகத்துக்கு சத்தியம் போகணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அப்ப இந்த ஊழியக்காரனை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? விருப்பான். பாட்டு படிப்போம். எலியாவின் தேவன் எலியாவுடனே மத்தியிலே நிற்கிறார். எலியாவின் தேவன் எங்க இருக்கார்? எலியாவுடனே மத்தியில நிற்கிறார். எலியாவின் தேவன் எலியா உடனே உங்க மத்தியில் நிற்கிறார். மகிமானந்த மணவாடி சொல்லுக்குள்ள வலது பார்த்த சமுத்திரம் பூமியில் எழுதுவது கட்சிகள் செய்தி திறக்கப்பட்ட புத்தகத்தை கையில இருந்து எது எங்க வந்துட்டா இருப்ப. அப்ப எவ்வளவு பெரிய கிருபிக்குள்ளாக நம்மள அவர் நினைச்சிருக்காரு, நம்மள வச்சிருக்காரு. நாம் அவருக்காண்டி ஒரு ஸ்டெப் வச்சா அவர் நமக்காண்டி 2 ஸ்டெப். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஏன் கேட்டா நீங்க பாத்தீங்கன்னா மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பாயிண்ட் சாரி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். என்ன சொல்றாரு? ஆவிக்குட்பட்டவர். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான கிருபை சர்வ சாதாரணமா நமக்கு புரிய வச்சுட்டாரு. நமக்கு புரிய வச்சு நமக்குள்ள அவர் வந்துட்டா இருக்கும். இந்த 2000 வருஷமா யாருக்கும் புரியல. 2000 வருஷமா புரியல. ஏன்னா
அவங்க ஆராதித்த நாமங்கள்லாம் விதவிதமான நாமங்களை ஆராய்ச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே அவருடைய நாமத்தை அன்றைக்கு பிசாசு நீக்கிட்டான். ஆதி அப்போஸ்தலர் நாமத்தை கிறிஸ்து பிரம்மனுடைய நாமத்தை ஆராய்ச்சி மோசேக்கு சொன்னாரு. மோசே கேட்கிறான், உங்களுடைய நாமம் என்ன? இந்த பிரணோம்ன்ற நாமம் தான் மோசைக்கு சொன்னாரு. மோசைக்கு சொன்னாரே, 2 ட்ரிப் சொல்லியிருக்காரு மோசைக்கு. அந்த நாமத்தை அவனுக்கு புரியல. மோசைக்கு புரியல. அவனுக்கு புரியல. ஏன்? அவன் யாரு சொன்னா பிதா பிதா அப்படியே அந்த லைன்லேயே கொண்டு வந்துட்டான். ஆனா அவங்க பொண்ணோமுடைய நாமத்தை ஆராதிக்க முடியாது. ஏன்னா இந்த 2000 வருஷமா சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு எல்லா மக்களையும். அப்போ ஊரினுடைய ஏழாம் வந்துதான் இந்த ஆராதனைக்குரிய நாமத்தை கொண்டு வரும்போது என் காட்டு தீமாறி பரவும். சத்தியம் காட்டு தீமாறி பரவும். ஆனா உண்மையிலேயே இந்த சத்தியத்துக்குரிய மக்களை அவர் கண்டிப்பா கூட்டி சேர்ப்பார். விடவே மாட்டார். உங்களுக்கு கூட தான் செய்வார். பெரிய கருத்தை செய்வார். அடுத்தபடிங்க, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டா அவர் கரெக்டா சொல்லுவது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும். இந்த நிலை நம்மளுக்குள்ள வந்துருச்சு. உங்களுக்குள்ள செட்டரேட் ஆயிடுச்சு. இனி எந்த பாவமும் உங்களை அணுக முடியாது. நீ பாவம் செய்ய நினைச்சாலும் உனக்குள்ள இருக்க உன்னை விட மாட்டார். பாவம் செய்ய உன்னை பரிசுத்தமாகித்தான் உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை பண்ண போற இந்த உலகத்துல. உலகம் முறை பெரிய காரியம் உங்களை கொண்டுதான் நடக்க போகுது. அது உங்க 2 பேரையும் கர்த்தர் குறிச்சு வச்சிருக்காரு. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வரவனுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தந்திருக்காரு. அப்ப என்ன சொல்ல, உங்களை கொண்டு உங்கள் நிமித்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் வந்துச்சுன்னு வச்சுங்க. எப்படி இருக்கும்? சாமுவேல் மூலியமாக சாமுவேல் தீர்க்கதரிசி பேரு வா, ஸ்டீபன் தீர்க்கதரிசி 2 பேரும் மூலியமாக பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அப்ப செய்யும்போது என்ன ஆகுது? ஆத்ம ரட்சிப்பு அருமையானது. அப்பதான் நம்மளுக்கு கண்ணில் தண்ணி ஓடும். நம்மளை அறியாமலே கண்ணில் தண்ணி ஊற்றுங்க. ஆனால் பிரதர் சொன்ன பிரகாரம் நடக்குதே, நீ எவ்வளவு இருக்கிறத நம்ம இதுவரைக்கும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோமோ, இதுவரைக்கும் முன்னாடியே முயற்சி செஞ்சுதான் நிறைய ஆத்மாக்கள் வந்திருக்குமே ஒரு தாட்ஸ் அப்போ வரும். ரொம்ப ரொம்ப ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லும்போது இந்த மாம்ச சரீரத்துல பிசாசை எப்படி ஆக்டிவேட் பண்றான்றத என் பிள்ளைகளுக்குள்ளே இருந்து நான் பார்க்குறேன். எனக்கு விரோதமாக எப்படி செயல்படுறாங்கன்னு பார்க்கும்போது, ஏன்னா அங்கே ஏதாச்சும் ஒன்று சொன்னால் எதுவும் அசம்பாவிதம் நடத்திடுவோம் பிசாசு. நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தேன்னா அசம்பாவிதத்தை காட்டிட்டு அப்படி தான் கொண்டு போயிட்டான் அவரால். வீழ்த்திட்டு போயிட்டான். லட்சியப்படும் தான் நல்லா பார்த்துருக்கேன். சரி, இதுகளையும் விட்டுறக்கூடாத அப்படின்றக்காண்டி ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். ஸ்லோவாக போய் அவங்க பிடிக்கணும், கொண்டு வந்து உள்ள சேர்க்கணும் சொல்லி இதுக்கெல்லாம் அவன் முந்திக்கிறான். ஸ்டேட்டஸ் காட்டினீங்கல்ல, அவன் முந்திக்கிறான். இப்படிலாம் பண்ணிடுவான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான்? முந்திக்கிறான். நான் யார் தெரியுமா, என்ன பார், என்னையும் பாரு, கண்ணையும் பாருன்ற மாதிரி அலையிறான். ஓகே, அவனுக்கு அவனை போயிட்டு போறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியா அன்றியும் கிறிஸ்து பிரணோமை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அன்றையும் கிறிஸ்து பிரணோமை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்தார். இன்னைக்கு நம்ம உயிர்ப்பித்தார். அடுத்தே ஆகையால் சகோதரர்களே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை பிழைப்பீர்கள். இப்ப நீங்க எந்த அளவுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம் கிடைச்சு போச்சு. ரோமர் 8:23 சொல்றாரு இல்லையா? ரோமர் 8:23 சொல்லப்பட்ட பிரகாரம் அதுவும் அல்லாமல் படிச்சு முடிச்சு அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை
ஆவின் முதற்பழங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு புத்திர சுவிகாரம் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு கிடைச்சாச்சு, நம்மளுக்கு புத்திர சுவிகாரம் வந்துச்சு. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரம் நம்மளுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள்ள வந்துட்டாரு. அவரை நோக்கி கூப்பிடுவார், அவரை நோக்கி கூப்பிடுவார். ஏன்? உங்களுடைய ஆத்மா என்ன ஆத்மா மாறிடுச்சு? ஜீவாத்மா மாறிடுச்சு. இந்த கிறிஸ்து வந்தோடனே அதாமுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதுனா ஜீவாத்மா. இன்றைக்கு கிறிஸ்து உங்களுடைய ஆத்மாவுக்குள்ள உள்ள வந்துட்டார். அந்த ஜீவ சுவாசத்துக்கு ஒப்பனை இதே இடமிருந்து வடம் என்னும்போது சிலுவை பிரசவையில் காய் முத்திரைகள் வந்தார்ல, இவதான் ஜீவ சுவாசம். ஜீவசுவாசம் ஜீவாத்மா. இன்றைக்கு உங்களுக்கு இந்த சுயமர பிரசவ காய் முத்திரைக்குள்ள இந்த 4 அடையாளம் வந்துட்டதுனால உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஜீவாத்மா. இதுதான் ஜீவாத்மா. இறந்து போனதை எப்படி கொடுத்தாரு? டபுள் மடங்கா கொடுத்துருக்காரு. இந்த ஜீவாத்மா அழிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஜீவாத்மா ஊதிட்டார் இல்லையா? அப்போ ஆதாமுக ஜீவசுவாசத்துக்கு ஜீவாத்மா அன்றைக்கு அதை இழந்துட்டான். ஆனால் இன்றைக்கு குணம் ஜீவாத்மாக நம்மளுக்கு 4 நிலைக்குள்ள நம்மளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அந்த 4 நிலைகளுக்குள்ள நம்மளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. இதுதான் ஜீவாத்மா. இப்ப இந்த ஜீவாத்மா அழிக்கிறது யாராலே முடியுமா? கால முடியாது. ஏன்? நீ மற்றவங்களை ஜீவாத்மா நிலைக்கு கொண்டு வந்துருவ. உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னா, நீ ஜீவாத்மா தரித்தவனாக நீ பூமியில நடமாடும் தேவபுத்திரன் நீ தான். ஜீவாத்மா தரித்த நடமாடும் தேவபுத்திரர்கள் யார்? நீங்க தான். அதுக்கு ஓமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான்ல நிறைய ஓமானம் இருக்கு. யோவான்ல 1வது அதிகாரத்தில் 12-13 வசனத்தை படிச்சீங்கன்னா அதுல தான் நடமாடும் தேவபுத்திரன். அப்ப எவ்வளவு பெரிய கிருபைக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டு வந்துட்டாரு. யோவான் 1:12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப உங்களுக்கு புத்திர சுவிகாரம் வந்துருச்சா? இந்த அதிகாரம் வந்துருச்சா? இப்ப தேவனுடைய பிள்ளைகள் யார்? நீங்க தான். ஜீவாத்மா நீங்க தான். தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க தான். அதில் சொல்லப்பட்ட ஜீவாத்மாவும் நீங்க தான். வரைமா தேவனுடைய பிள்ளைகள் தான் ஜீவாத்மா. இந்த கடைசி காலத்தில் வரக்கூடியது என் மூலியமா ஊரிந்த 7ஆம் மூலியமா வரக்கூடிய இந்த ஜீவாத்மா உங்களுக்குள்ள வந்துருச்சு. உலகத்தில் இது வரைக்கும் யாருக்கு இந்த ஜீவாத்மா கிடைக்கல, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அடுத்த வசனம் படிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஞானஸ்தானத்துல பாவம் மன்னிப்பு வேண்டுக்கு உணவுடைய நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த உண்மையான நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவருடைய வித்துக்கள், அவருடைய வித்து, அவருடைய பிள்ளை தேவபுத்திரர்கள் பிறப்பு சிருஷ்டிலாம் கிடந்து தவிக்குது. தேவபுத்திரர்கள் பிறந்தாச்சு. தேவபுத்திரர்கள் பிறந்து விட்டார்கள். நம்மளுக்கு சரீரத்தில் என்ன இல்லை? நித்திரை, மரணம் இல்லை. நம்மளுக்கு சரீரத்துல மரணம் கிடையாது, நித்திரை. ஏன்? ஆயுள் பலம் கூட்டி கொடுக்கப்படும். ஆனா நீ உயிரோட நாளெல்லாம் அவருடைய வேலையை செய்ய 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 உங்களுடைய சிந்தை என்ன சொல்லும்? முதல்ல மாம்சத்தை ஒழிஞ்சு போயும், அடுத்து என்ன சொல்லும்? ஆவி சிந்தை வந்துடும். அடுத்து கிறிஸ்துவ சிந்தை. கிறிஸ்துவ சிந்தை வரும்போதுதான் 100% கிறிஸ்துவ சிந்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிருக்கு. அதை டெவலப் பண்ணிக்க. இப்போ ஆவியின் சிந்தைக்குள்ள வந்துட்டீங்க. கிறிஸ்துவ டச் பண்ணுது உங்களுக்கு. இன்னும் வேதத்தை முழங்கால் போட்டு வேதத்தை தியானிச்சு ஆத்மா கல்யாண்டு பிரயாசப்பட்டு ஜெபிக்க உன்னுடைய நிலை உண்மையா இருக்குமே. ஆனால் உண்மையான முறையில் ஜெபிக்க உனக்கு கிறிஸ்துவ சிந்தை அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். கண்ணை மூடி கண் திறந்தீங்கன்னா உனக்கு ப்ராஃபஸி வாயிலிருந்து கொட்டும். அப்படியே ப்ராஃபஸி வந்துடும். கிறிஸ்துவ சிந்தை வரும்போது தான் ப்ராஃபஸி வரும். அவங்க யாரும் தடை செய்ய முடியாது. உன் எதிர்க்கு யாருமே நிற்க முடியாது. எல்லாம் விளவளத்து போயிடுவாங்க. ஏன்? உனக்குள்ளேருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போகுது. வெளியில உனக்குள்ளேருந்து தேவ வல்லமை புறப்பட்டு போகுது. உன்னை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருக்கும் பலன் இல்லை மனிதர்களுக்கு. ஏன்னா உன் மூலியமாக அநேக ஆத்மா கொள்ளை பொருளாக ரட்சிக்கப்படுவார். அப்ப எப்பேற்பட்ட கிருபையில நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்றதை நீக்கிட்டார். ஏன்னா அவன் பாவத்தின் சம்பளம் மரணம் அவசியம். இன்றைக்கு நம்ம பாவம் செய்யாத நமக்குள்ள வந்துருச்சு, மரணம் வந்துச்சு. நாம என்ன பாவம் செய்வோம்? அப்ப தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அதாவது என்ன சொல்றது? சத்துரு என்ன பண்ணா, அதாவது இந்த உலகத்துல உருவாக்கூட அனைத்து மக்களும் என்னுடைய வித்துக்கள், என்னுடைய பாவ வித்துக்கள் இன்றைக்கு சொல்ல முடியாது.
இதே சமயத்துல வந்து இந்த மாதிரி நான் சத்தியத்தை சொல்லி புரிய வச்சு நான் ஞானஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை? தேவபுத்திர தேவபுத்திர சந்ததி. இப்போ நான் சாமிகளுக்கும் ஸ்ரீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இதே மாதிரி சத்தியம் சொல்லி அந்த அதில் ஞானஸ்தானம் கொடுத்து அதில் பிறக்க வச்ச அந்த பிள்ளைங்க என்ன பண்ண என்ன குழந்தை பிறக்கும்? தேவபுத்திர. இந்த சந்ததிக்கு தான் சிருஷ்டிலாம் கிட்ட தவிக்குது. இந்த சந்ததி உருவாக்குறவங்க யாரு? ஊரில் ஏழாவது தான். நான் வந்துட்டேன், சத்தியம் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? இன்னும் நிறைய பேர்களுக்கு சத்தியம் புரியல. ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய காரியத்தை சிந்திச்சு வந்தானா, அவன் கொஞ்சம் கேட்டு வந்தானா ஒடியாருவான். அவனுக்கு என்னையெல்லாம் பிசாசனம் பண்ணா, முதல்ல மனக்கணை குத்திட்டான். ரெண்டாவது என்ன பண்ண சொல்லும்போது மாம்ச சிந்தையிலே எலும்பாது பண்ணிட்டான். அதிலே போட்டு சாப்பிடுச்சிருவான். மாம்ச சிந்தையிலே எல்லாரையும் கொண்டுட்டான். மாம்ச சிந்தை அடுத்து ஆவிய சிந்தை அவனுக்கு ஆப்ரேட் ஆகாதபடி பண்ணிட்டான். ஆவிய சிந்தை ஆப்ரேட் ஆகி 100 மடங்கு வந்தா தானே கிறிஸ்துவ சிந்தை வரும். இப்ப மாம்ச சிந்தை விழுந்து போயிட்டு இந்த வேதத்தை 3 முழங்கால் போட்டு படிச்சுக்கிட்டே இருப்போம். பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பிசாசு என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இவன் தான் குறி சொல்ற ஆவி நிறைய வச்சிருக்கானே. கடற்கடை அது பாட்டு என்ன பண்ண அந்த ஆவி எல்லாம் வருஷத்துக்கு ஆவி எல்லாம் ரெட்டனாக்கு உள்ள ஆவி பிசாசு ஆவி. அதை வச்சுதான் நீ பெரிய பெரிய ஊழியக்காரனா ஊழியம் பண்றான். இப்ப சத்தியத்துக்கு அவனுக்கு என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது. ஏன் நம்மள அப்படி கர்த்தர் கொண்டு வரல. சத்தியத்தின் நமக்கு வளர்த்திருக்காரு. அதாவது கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி கர்த்தாவே சோத்திரம் எங்கள் ஜீவன் பெருக்கமானவரே, பரலோகத்தின் மருத்துவமானவரே.